இந்தியாவிலேருந்து போன அத்லெட் ஒரு ரன்னிங் ரேஸில் ஓடி போய் அவங்களுக்கு ப்ரைஸ் கிடைச்சிது, மெடல் கிடைச்சிது. பயங்கர சந்தோஷம். இந்தியாவிலேருந்து போனவங்களுக்கு மெடல் கிடைச்சிட்டுங்கிற சந்தோஷம். அந்த மெடல் கொடுக்கறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்கும்போது அதை ரீப்ளே பண்ணி பார்க்குறாங்க. ரீப்ளே பண்ணி பார்க்கும்போது இவங்களுக்குன்னு ஓடின ட்ராக்ல இருந்து கால் சைடு ட்ராக்ல லைட்டாக பட்டுட்டு வந்துட்டு அடுத்த ட்ராக்ல ஓடல. ஓடும்போது இவங்க ட்ராக்ல இருந்து அடுத்த ட்ராக்ல இவங்க கால் போய் பட்டுட்டு வந்துட்டு அந்த ஒரே ரீசனுக்காக இவர்களுக்கு கொடுக்கவிருந்த அந்த மெடலை திரும்ப வாங்கிட்டாங்க. அதாவது சாப்பாடு இல்லைன்னு வரும்போது உண்டாகிற வருத்தத்தை விட நம்மள கை கழுவ வச்சு உட்கார வச்சு இலைய போட்டுட்டு எல்லா வாளியும் கொண்டு வந்து ஃப்ரெண்ட்ல நிறுத்திட்டு உங்களுக்கு சாப்பாடு கிடையாதுன்னு சொன்னா கவலைப்படாது, உங்களுக்கு சாப்பாடு உண்டு. அது எவ்வளோ வலியா இருக்கும் தெரியுமா? இந்த ட்ராக் மாறினா இதான் பிரச்சனை. நிறைய காரியம் நமக்கு கையற்ற தூரத்துல வரும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானை நோக்கி பயணித்தார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர்கள் இருதயத்திலே எகிப்துக்கு திரும்பிட்டாங்களாம். அதனால என்னாச்சு தெரியுமா? அவங்களுக்கு மன்னா கிடைச்சது, கண்மலையில தண்ணீர் கிடைச்சது, அவங்களுக்கு மாறா மதுரமா மாறிச்சு. அவங்க ஏழ்மையும் பார்த்தாங்க. அவங்க செருப்பு பழசாகல, செருப்பு தேயல, வஸ்திரம் பழசாகல, எல்லாமே அவங்களுக்கு ஓகே. ஆனா என்ன மிஸ் ஆயிட்டு அப்படின்னா அந்த கானான் மிஸ் ஆயிட்டு. இந்த ட்ராக் மாறினா எல்லாம் கிடைக்கும். ஆனா நமக்கென்று தேவன் ஏற்படுத்தி வைத்த அந்த உயர்ந்த ஸ்தானம், அந்த மேன்மை, அது நஷ்டமாயிரும். எனவேதான் நீங்க யோசேப்பை கவனிச்சீங்கன்னா தெரியும். போர்த்திபார் வீட்டுல யோசேப்புக்கு பாவம் செய்யும்படியான ஒரு பெரிய தருணம் கிடைத்த போது, ஒரு வாலிப பருவம் என்று சொல்லும் போது கண்களின் இச்சை, மாம்ச இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகள் மூன்றுமே ரொம்ப பீக்கா இருக்கிற ஒரு பருவம் தான் இந்த வாலிப பருவம். அதனாலதான் பாத்தீங்களா, சின்ன பிள்ளைங்களா இருப்பாங்க, எனக்கு பைக் வேணும் அப்படிம்பாங்க. எனக்கு பைக் வேணும், ஏன்னா நானும் எப்படி போனோம், அப்படி பந்தாவா போனோம். ஒரு நாள் தான் ஜிம்முக்கு போயிருப்பான், ஃபேனை ஸ்பீடா வச்சா ஆள் இருக்க மாட்டான். ஆனா பாத்தீங்கன்னா இப்படிதான் நடப்பார். நடக்க பார்த்திருக்கீங்களா சிலர் ஸ்ட்ரோக் வந்த மாதிரி? ஏன்னா ஜிம்முக்கு போயிருக்க கூட மாட்டான், ஃபீஸ் ஜாயின் பண்ணிட்டு தான் வந்திருப்பான். உள்ள என்ட்ராயிட்டு வரும்போதே அதான் ஜீவனத்தின் பெருமை, மாம்ச இச்சை, கண்களின் இச்சை. ஆதாமை இவைகளில் விழத்தள்ள பார்த்தான், விழ வைத்தான், கண்ணியில் அகப்படுத்தினான். மனுஷன் தேவ மகிமை அற்றவனானா? இவன் எதுல வீக்கா இருக்கிறான், அதுல புடிவன, அதுல புடி. யோசேப்பை பாருங்க, அந்த மாம்ச இச்சை, கண்களின் இச்சை. போர்த்திபாரின் மனைவி அவனை பாவத்தில் இழுக்க வரும்போது வேதம் சொல்லுகிறது அவன் விலகி ஓடினான். அவன் அகப்பட்டிருந்தா ஒருவேளை இந்த நியூஸ் வெளியே வந்திருக்காது. ஆனா கடைசி வரை அவன் போர்த்திபார் வீட்டுல வேலைக்காரனா தான் இருப்பான். அவன் விலகினதுனால தேவ திட்டத்துக்குள்ள போய் உக்காந்துட்டான். நீ பொல்லாத காரியத்துல பிடிவாதமா இராதே, அவைகள் உன்னை தேவ சமூகத்தை விட்டு தூரப்படுத்தும். தேவ சமூகத்தை விட்டு உன்னை தூரப்படுத்தினால் உன் வாழ்க்கையிலே தேவ சித்தம் நிறைவேறாது. இந்த சிம்சோனை சாத்தான் செய்த முதல் காரியம், இவனை ட்ராக்க மாத்த வைக்கிறான். அதன் பிறகு அவனை பார்த்தீங்கன்னா, தெலிலாள் என்பவளை அவன் நேசிக்க ஆரம்பித்த போது இந்த பெலிஸ்தியர் என்ன செய்கிறார்கள்? நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவளிடத்திற்கு பெலிஸ்தியர் அதிபதிகள் போய், அவளிடத்திற்கு பெலிஸ்தியர் அதிபதிகள் போய். நல்ல கவனமா கேளுங்க, நீ அவனை நயம் பண்ணி. நல்ல கவனமா கேளுங்க. பெலிஸ்தியர் யார்கிட்ட வரல? சிம்சோன்ட்ட வரல. பெலிஸ்தியர் எங்க போறாங்க? சிம்சோன் எங்க போவானோ அங்க போறாங்க. இதுதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். நம்ம எந்த பாதையில அடிக்கடி சஞ்சரிக்கிறோம், எதை விரும்புகிறோம், எதை நாடுகிறோம், இதை சத்துரு கவனிக்கிறான். இதை சத்துரு கவனிக்கிறான். இப்ப நம்ம ரூமுக்குள்ளதான் இருப்போம். ஆனா தம்பி டைட்டஸ் சாட்சியில சொன்னது போல
ஒரு போனோட தான் இருப்போம். ஃபர்ஸ்ட் ரீல் பார்க்கும்போது ஒரு கிறிஸ்டியன் சாங், அடுத்த ரீல் பார்க்கும்போது அடுத்த ஒரு கிறிஸ்டியன் சாங், அடுத்த ரீல் பார்க்கும்போது ஒரு ஆல்பம் சாங், அடுத்த ரீல் பார்க்கும்போது நம்ம ரீல் அத்து போகும். அது போயிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். நம்ம எதை அடிக்கடி பார்க்கிறோமோ அதுதான் இதுல என்ன ஆகும்னா ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். கரெக்ட் தானே? கரெக்ட் தானே? எதை நம்ம அடிக்கடி பார்க்கிறோமோ அது ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். தம்பி எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லிட்டான், இன்னும் ஓப்பனா சொல்ல வந்தான், அதான் பிடிச்சு பிரேக் போட்டு. ஆமே. அப்போ ஒருவனை மாற்ற முடியும். இன்னைக்கு அந்த தம்பி சர்ச்சில் பிரேசல் நடத்துறதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். ஆமே. கண்ணிலிருந்து வெளியே வந்துட்டேன்னா நீதான் ஸ்டார். கண்ணியிலிருந்து வெளியே வந்துட்டேன்னா உன்னை கர்த்தர் லீடரா தான் உயர்த்தி வைப்பான். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இசையா.